ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வீடியோலேயே சொல்லியிருந்தேன் நான் ஒரு சோகமான செய்தி அப்படின்ட்டு. அது என்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க. என்ன ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம். நேற்று மாமியார் வீட்டுக்கு போயிருந்தேன். அது ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா யார் எப்படி சொல்கிறது, எங்கள் மூத்தார் என் ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லியிருந்தாங்க, அந்தாண்ட வீட்டுக்கு போகிறதுக்கும் உன் பொண்டாட்டிக்கு என்ன அதிகாரம் இருக்குது, உரிமை இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்களே என்னை கூப்பிடும்போது அது ஒரு பக்கம் மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது. அதனால் நான் நேற்று போயிருந்தேன். அந்த மாமனாருடைய அப்பாவுக்கு திதி நடந்தது. அதனால் நான் அங்கே போக வேண்டிய சூழ்நிலை, அதனால் போயிருந்தேன். அந்த வீடியோவையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மட்டும்தான் நடந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னொரு சந்தோஷமான விஷயமும் நடந்தது. நான் மாமனார் மாமியாரை என்கிட்ட சாப்பிடுங்கன்னு சொல்லி நான் கூப்பிட்டு இருந்தேன். அப்போ அவங்க என்கிட்ட சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நான் கொடுத்த டீயை வாங்கி வச்சுட்டு கீழே ஊற்றுனாங்க. அதை நாங்கள் கண்ணி எதிர்க்க கூட பார்த்துருக்கோம், நானும் மாமாவும். அந்த மாதிரிலாம் நடந்தது. ஆனால் நேற்று எங்கள் மாமனாராக என்கிட்ட டீ கேட்டார். அது ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது. அவங்களுக்கு நான் டீ போட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் எல்லார் வீட்லேயும் பிரச்சனை இருக்கும், எல்லார் வீட்லேயும் சண்டை இருக்கும் தான், யார் வீட்லேயும் இல்லாமலாம் இல்லை. உண்மையாக இதை நான் கண்டென்ட்டுக்காகவோ இல்லை வியூவர்ஸ்க்காகவோ எதுக்காகவும் சொல்லலை, உண்மையாக சொல்கிறேன். நேற்று என் மாமனார் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உயிரோடு இருக்கும்போதே அண்ணன் தம்பிங்க நீங்கள் 2 பேரும் இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக இருக்கீங்க, இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் உயிரோடு இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் டீ எல்லாம் கொடுத்தேன், குடித்தார். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸு கொடுத்தேன், இதெல்லாம் சாப்பிட்டாரு. அதெல்லாம் மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. சண்டைகள் வரலாம், அப்பப்போ அது வரணும், அப்பப்போ அது போயிடணும், அப்படியே போயிடணும். அதையே நம்ம மனசுக்குள்ளே நினச்சிட்டு அதையே மனசுக்குள்ளே அந்த வஞ்சகத்தை வச்சுருந்தோன்னு வச்சுக்கேன். நான்லாம் வச்சுருப்பேன் தான். நான்லாம் உங்ககிட்ட போய் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா அந்த பிரச்சனையை அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கிற ஆள் தான் நான். இந்த மாதிரி பேசினாங்களே, நேற்று கூட அங்கே உட்காந்து சாப்பிடும்போது கூட எனக்கு அப்படி இருந்தது, என்ன ஏண்டா அப்படின்ட்டு. ஆனால் அது சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்ற தலை விதி. அதனால் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு உட்காந்து சாப்பிட்டேன். அப்படி இருந்தால் அங்கே ஒரு சம்பவம் நடந்தது. தண்ணி குடிக்கிற அந்த மக்கு இருக்கும்ல, மூடி போட்டு அந்த ஜார மக்கு, அந்த தண்ணி குடிக்கிற மக்கு இருந்ததுல, அந்த மக்கை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு எங்கள் மாமனாருக்கு தண்ணி ஊற்றி எங்கள் ஓரை ஊற்றி கொடுத்தாங்க. அதே ஜெக்கில் தான் அவருக்கு தண்ணி சாய்ச்சி கிளாஸில் ஊற்றி கொடுத்தாங்க. அதே என்கிட்ட அவங்க நின்று கிளாஸில் ஊற்றும் போது அந்த மூடி கழண்டு நான் உட்காந்து நானே சாப்பிட்றேன், எங்கள் மாமியாரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்படியே அந்த கிளாஸ் அந்த மூடி கழட்டின்னு கீழே விழுந்து அப்படியே மூஞ்செல்லாம் தண்ணி சதறிச்சு. என்ன மூஞ்சி, சாப்பாடு, அந்த பொரி அதெல்லாம் தண்ணி செதறிச்சு. அப்படியே அப்பயும் ஒரு மாதிரி இருந்தது. ஒரு பக்கம் என்ன மாதிரி ஆளாக இருந்தால் நான் கண்டிப்பாக நான்லாம் வேணும்னே தான் செஞ்சேன் அப்படின்றத நான்லாம் கண்டிப்பாக சொல்லுவேன், ஓகேங்களா. ஆனால் அவங்க அதுக்கப்புறம் ஒரு பக்கம் நான் யோசிச்சும் பார்த்தேன். என்ன, ஒரு பக்கம் அதுவாகவே மூடி கழட்டிக்கின்னு இருந்திருக்கலாம், இல்லை லூஸாக இருந்திருக்கலாம், சாய்ச்சப்போ தண்ணி ஊற்றிட்டு இருக்கலாம் அப்படின்றதையும் நான் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு அதை அப்படியே விட்டுட்டு எண்ணெய் சாப்பிட்டுட்டு கொஞ்சோண்டு பொரிய வைக்க சொன்னால் வச்சாங்க. அதை மட்டும் கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் எந்திரிச்சு வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் வச்சுக்கொண்டாங்க, இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பேச வேண்டியதுதான். ரொம்ப போய் ஒட்டிக்கவும் கூடாது, ஒட்டாமலும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பேசிக்க வேண்டியதுதான். இதுதான் நேற்று நடந்த ஒரு விஷயம். அந்த துயர சம்பவத்தை சொல்லு அப்படின்னா அதை எப்படி என் வாயால் நான் சொல்லுவேன் அப்படின்னு தெரியலைங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்றது எனக்கு தெரியவே இல்லை. ஒரு வேளை நானாக சொல்லுவேன் டிஸ்டி அப்படின்றத வெக்கமே இல்லாமல் சொல்லுவேன் நான்லாம். ஏன் அப்படின்னா ஒரு பொருள் நம்ம வாங்குகிறோம், அதை பார்த்து கூட அடுத்தவங்க நம்ம கிராமத்தில் இருக்கிறவங்க கண் வைக்கலாம். இல்லை நான் வீடியோ போடுறேன், யாராவது ஒருத்தவங்க ஐயோனாலுமே முடிஞ்சு போச்சு. அது யாராக இருந்தாலும் சரி. இப்போ நானே ஒருத்தவங்க வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்கின்னு வராங்க, அதை பார்த்துட்டு
அப்போ பாரேன் அப்படின்னு நம்ம வந்து மனசுக்குள்ளே நம்ம நினச்சா கூட போச்சு அது. அப்படி தான் நான் ஒரு ஒரு பொருளும் வாங்குறதுனாலயா என்னன்னு தெரியல. எவ்வளோ தாங்க ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து கஷ்டம் 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 கஷ்டம்னு இருந்து ஒன்று ஒன்றா சமாளித்து 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 நான் அப்படியே வரும்போது இப்போ வந்து சடனாக வந்து ஒரு ஆப்பு வச்சப்பில் எனக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை வந்துடுச்சு. அதனால் நேற்றெல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது அந்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃப்ரிட்ஜ் இருக்குல்லங்க, என்னுடைய ஃப்ரிட்ஜு ரிப்பேர் ஆகிடுச்சிங்க. எனக்கு அதுதாங்க ரொம்ப மன உடைச்சலாகிடுச்சு. ஏன்னா நான் ஒவ்வொரு பொருளும் பார்த்து பார்த்து வாங்கினது. அதனால் வந்து அப்போத்துலேருந்தே சரி, சென்னையில் இருக்கும்போதும் சரி, இங்கே இருக்கும்போதும் சரி, அந்த ஃப்ரிட்ஜி, வாஷிங் மிஷினு, டிவி இதுங்கள் மேலெலாம் என்னோ ஒரு நிறையா லவ். ஏன்னா சும்மா டிவி பார்க்கும்போது கூட மாமா அது மேலே காலை போட்டாலோ, இல்லை ஃப்ரிட்ஜு மேலே படுத்துட்டு இருக்கும்போது காலை தூக்கி வச்சாலோ எனக்கு வந்து அவ்வளோ கோவம் வரும். நான் அவ்வளோலாம் சண்டை போட்டிருக்கேன். ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினில் நீ கையை வைக்காத, இந்த மாதிரிலாம் பண்ணாத, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் வந்து சண்டை போட்டிருக்கேன். என்ன மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அந்த மாதிரியெல்லாம் வந்து நான் கோவப்பட்டு இருக்கிறேன். என்ன ஆச்சு, நல்லா தான் ஃப்ரிட்ஜு ஓடிக்கிட்டு இருந்தது. நேற்று நான் வந்து ஃப்ரிட்ஜில் பால் வச்சுருந்தேன், தயிர் வச்சுருந்தேன், எல்லாமே காய்கறி எல்லாமே வச்சுருந்தேன். நல்லா தான் கூலிங் ஆச்சு காலையிலேருந்து. சடனாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்தாண்ட போயிருந்தேன். எங்கள் சின்ன மாமியாரோடைய 2வது பொண்ணுடைய பையன் வந்து என்ன பண்ணான்னா, ஒரு அரியோட ஒரு 2 வயசு கம்மி வயசுன்னு பார்த்துக்கோங்களேன். அந்த பையன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான், ஆல்ரெடி நம்ம அரியே ஃப்ரிட்ஜ் அப்பப்போ திறந்தானா சரியாக மூட மாட்டான், விட்டுட்டு போயிடுவான். இது வந்து என்னுடைய ஃப்ரிட்ஜில் வந்து எல்லாமே அந்த பட்டன் சிஸ்டம் எல்லாமே வெளியே தான் இருக்குது, உள்ளே எதுவுமே கிடையாது. அந்த கூலிங் கம்மி பண்ணுறது, அதிகப்படுத்துறது இதெல்லாமே வெளியே தான் இருக்குது. இதை என்ன பண்ணியிருக்கான் அந்த பையன், ஃப்ரிட்ஜை திறந்துருக்கான். நான் அந்தாண்ட உட்காந்துட்டு இருந்தேன், கதவை சாத்திட்டு தான் போனேன். இந்த அரி மாடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாடால் வந்த பிரச்சனை தான் இப்போ எனக்கு இந்த செலவே. கதவை திறந்துட்டு அரி உள்ளே வந்து சேரை எடுக்கிறதுக்கு வந்தான். அப்போ அவனும் வந்திருக்கிறான். ஃப்ரிட்ஜை திறந்து விட்டுட்டு அந்த பட்டனுங்களை எல்லாத்தையும் அழுத்தி இருக்கிறான். அழுத்திட்டு ஃப்ரிட்ஜை வந்து சரியாக சாத்தாமல் என்ன பண்ணிட்டு போயிட்டான், அப்படியே மூடிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் வந்து ஃப்ரிட்ஜு வந்து அப்படியே கூலிங் போய்கிட்டே இருந்திருக்கு. ஃப்ரிட்ஜு சரியாக க்ளோஸ் பண்ணலைன்னா என்ன ஆகும், அந்த கூலிங் வந்து ஏறவும் ஏறாது, கொள்ளாது. அந்த மாதிரி ஃப்ரிட்ஜு வந்து நேற்று ஆயிடுச்சு. நான் சடனாக பார்க்கும்போது ஃப்ரிட்ஜு திறக்கும்போது பார்த்தா, நேற்று நானும் அரியும் வந்து ரேஷன் கடைக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். ரேஷன் கடைக்கு போயிட்டு காய்கறியெல்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்து ஃப்ரிட்ஜு காய்கறியை வைக்கலான்னு பார்த்து ஃப்ரிட்ஜை திறந்தா கூலிங்கே இல்லை சுத்தமாக. என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஃப்ரிட்ஜை யாரா திறந்ததுன்னா அப்போ தான் சொல்கிறான், அந்த பையன் திறந்தான், அந்த பையன் இந்த பட்டன்லாம் அழுத்தினான் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஃப்ரிட்ஜு வந்து கூலிங் இல்லாமல் அப்படியே திறந்து விட்டு ஃப்ரிட்ஜு ஓடுது, அப்படியே திறந்து விட்டு இருக்குது. அப்போ என்ன ஆகும், இந்த மாதிரி உடனே டக்குனே வந்து ஃப்ரிட்ஜு கூலிங் இல்லாமல் ஆஃப் ஆகிடுச்சு. செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. நானும் என்னென்னவோ பண்ணி பார்க்குறேன். ஃப்ரிட்ஜில் லைட் எரியுது, கூலிங் ஆக மாட்டேனுது, அந்த சவுண்டு ஃப்ரிட்ஜு ஓடுற சவுண்டு வர மாட்டேனுது. என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் ஒன்றும் புரியவே இல்லை. எனக்கு ரொம்ப அப்படியே பைத்தியம் பிடிச்சிருச்சு. நான் உங்களுக்கு வேணால் இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். நான் ஒருத்தவங்கள ஒரு அக்காவை வர வச்சு, ஏன்னா இங்கே வந்து நமக்கு யார் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இது தமிழ்நாட்டில் இருந்து வாங்கிட்டு வந்து 4-5 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. அதை யூஸ் பண்ணதுன்னு பார்த்தா முழுசாக இப்போ இந்த 1.5 வருஷம் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேனே. அப்படி இப்படின்னு பார்த்தா 2 வருஷம் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஃப்ரிட்ஜை. மீதி 2 வருஷம் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்ததுனால தான் அந்த ஃப்ரிட்ஜு இன்னமும் அப்படியே புதுசாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, ஃப்ரிட்ஜுக்காரங்களுக்கு யாரையோ பிடிச்சி, ஒரு அக்காவை பிடிச்சி ஃப்ரிட்ஜுக்காரங்க நம்பரை வாங்கி அந்த அக்காவை வச்சு பேச வச்சா, இதில் என் புருஷனால் ஒரு பிரச்சனை. இங்கே இருக்கிறவங்க வந்து என்னென்னா, ஹஸ்பண்டுக்கிட்ட கேட்காம எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டாங்க, சரிங்களா. எனக்கு என்னென்னா, அவர் கம்பெனிக்கு போயிட்டாங்கன்னா ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க, ஃபோன் ஆன் பண்ண மாட்டாங்க. கம்பெனிக்கு குடோனுக்கு வேலைக்கு போயிட்டாங்கன்னா ஃபோனை அட்டன் பண்ண மாட்டாங்க. மதியம் லஞ்ச் டைமில் வந்து தான், இல்லை வேலையை முடிச்சுட்டு வந்து தான் ஃபோனை பண்ணுவாங்களே. சரி இப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு இன்ஃபார்ம் மட்டும், வாய்ஸ் மெசேஜ் மட்டும் போட்டு, இப்போ நான் ஃப்ரிட்ஜு ரெடி பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு ஃப்ரிட்ஜுக்காரர்கிட்ட பேசிட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இவரு என் வாய்ஸ் மெசேஜை கேட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு, இவர் ஒருத்தவங்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி ஃப்ரிட்ஜு ரிப்பேர் ஆகிடுச்சா, நீ போய் சித்தி வீட்டில் இருக்காங்க, நீ போய் பாரு அப்படின்னு சொல்லி இவரு ஒருத்தவங்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. எனக்கா அதுக்கப்புறம் அந்த அக்கா வந்து உட்காந்து ஃப்ரிட்ஜை வந்து ஃபோட்டோ எடுத்து
மாடலை வந்து ஃபோட்டோ எடுத்து அந்த ஃப்ரிட்ஜுக்காரங்களுக்கு அனுப்பணும், ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு. அந்த நேரம் இவர் ஃபோன் பண்ணாருன்னு சொல்லிட்டு அந்த அக்கா பேசினாங்க. நான் வந்து ஒருத்தவங்ககிட்ட சொல்லிட்டேன்னு இவர் சொல்ல உடனே அந்த அக்கா கோச்சிக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃப்ரிட்ஜுக்காருக்கு ஃபோன் பண்ணவே இல்லை. நானும் நேற்று நைட்லேருந்து காலையிலேருந்து எத்தனையோ வாட்டி ஃபோன் பண்ணி அக்கா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுக்கா, ஃபோன் பண்ணுக்கான்னு சொன்னால் ஃபோனே பண்ணல. அப்புறம் நானே ஃப்ரிட்ஜுக்காருக்கு ஃபோன் பண்ணால் 11 மணிக்கு வரேன் அப்படின்னார். 11 மணிக்கு வரேன்னு சொன்னார். அப்புறம் வரவே இல்லை. அதுக்கப்புறம் சாயந்தரம் மணி ஒரு 5 மணி போல் ஃபோன் போட்டால் ரொம்ப வெயில் அதிகமாக இருந்ததுமா, அதாம்மா வர முடியல அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ வந்து நாளைக்கு நான் வரேம்மா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பார்ப்போம். வரேன் ஃப்ரிட்ஜு வந்து ரிப்பேர் ஆகிடுச்சிங்க. அதனால தான் வந்து இதில் இருக்கிறத எல்லாத்தையும் இப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்களேன், இது ஃப்ரிட்ஜா இல்லை இது எறும்பு வசிக்கிற வீடான்னு எனக்கு தெரியலைங்க. பாருங்களேன், என் ஃப்ரிட்ஜை இப்படி பார்க்கவே எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஒவ்வொரு பொருளுங்களையும் பார்த்து ரசித்து வாங்கி வச்சது இதெல்லாம் இப்போ இந்த நிலமையில் இருக்குன்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, ஓகே, இப்போ இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டோன்னா நாளைக்கு ஃப்ரிட்ஜுக்கார் வருவார், பார்ப்போம். எனக்கு ஒரு 2-3 நாளாகவே என்னவோ மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருந்ததுங்க, என் ஃப்ரிட்ஜுக்கு என்னவோ ஆக போகிற மாதிரியே ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஓகே, இதெல்லாம் எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து கடைசியில் வந்து அவங்களும் சொன்னாலும் வரல, மாமா சொன்னாலும் வரல, கடைசியில் ஃப்ரிட்ஜு வந்து ஓடவே இல்லை. எனக்கு என்னென்னா என் ஃப்ரிட்ஜில் வந்து நான் வச்சுருக்கேன் ஹோம் டோர் போடணும் அப்படின்னு நினச்சேன், போடவே இல்லை. என் ஃப்ரிட்ஜில் நான் அதிகம் வச்சுருக்கிற பொருளுங்க என்னென்னா மசாலா ஐட்டங்க தான் நான் அதிகம் வச்சுருப்பேன். கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு, இது ரெண்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் காஞ்ச நெல்லிக்காய் இருக்குல்ல, அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். இத்தனை ஐட்டமும் போரி இதெல்லாம் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டிலேருந்து வாங்கிட்டு வந்த மசாலாங்க, அப்புறம் மிளகாத்தூள், இதெல்லாமே வந்து நான் சேஃப்டி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாமுங்க, அதுக்கப்புறம் தேங்காய் பவுட்ரு இருக்குல்ல, அந்த தேங்காய் பவுட்ரு, இது எல்லாமே நான் சேஃப்டிக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, கெட்டு போகாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே காய்கறி அதிகம் வைக்கிறத விட மசாலா ஐட்டங்க தாங்க எனக்கு தமிழ்நாட்டிலேருந்து வாங்கிக்கிட்டு வந்தது பத்திரப்படுத்தி வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் என்னது வடகம்லாம் வெளியே வச்சாலுமே நல்லாயிருக்கும், ஆனால் நான் வந்து சேஃப்டிக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருப்பேன். போன வருஷம் வந்து ராதா மாமியார் வந்து ஊறுகாய் கொடுத்தனுச்சிருந்தாங்க, நிறைய கொடுத்தனுச்சிருந்தாங்க. அந்த ஊறுகாவில் கொஞ்சம் கொஞ்சம் காலி பண்ணி இந்த அளவுக்கு இப்போ ஊறுகாய் வச்சுருக்கிற அளவுக்கு ஊறுகாய் இருக்குது. அது அப்போ போன வருஷம் ராதா இருக்கும்போது போட்ட பொடின்னு சொல்லுவோம்ல, அந்த பொடி, அது எல்லாமே இன்னும் இவ்வளோ வச்சுருக்கேன் நான். இவ்வளவும் இருக்குதுங்க. இவ்வளவும் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு இப்போ ஓடலை. எனக்கு ரொம்ப அதுவே கஷ்டமாக இருக்குது. ஒரு பிரச்சனை போனால் ஒரு பிரச்சனை இந்த மாதிரி ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அந்த ஃப்ரிட்ஜில் என்ன ஃபால்ட்டாக இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்களும் சொல்லுங்கள் மறக்காமல். ஓகே, எல்லாருக்கும் பாய். சரியான மழை பெய்யுது. என் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை கொடுங்க. பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.